கர்த்தருக்கு மிகவும் பிரியமான தேவ ஜனங்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இந்த ஞாயிறு விருந்திற்காக உங்களை அன்புடன் அழைக்கிறேன். இந்த நாளுக்குரிய தலைப்பு பிரயாசத்தின் பலனை அனுபவிப்பது. இந்த நாளுக்குரிய வசனம் பிரசங்கி 5:18. உயிரோடு இருக்கும்படி தேவன் அருளி செய்த நாளெல்லாம் மனுஷன் புசித்து குடித்து சூரியனுக்கு கீழே தான் படும் பிரயாசம் அனைத்தின் பலனையும் அனுபவிப்பதே நலமும் உத்தமமான காரியம் என்று நான் கண்டேன். இதுவே அவன் பங்கு. நிபந்தனை வசனம் 2. தேவ சமூகத்தில் நீ துணிகரமாய் உன் வாயினால் பேசாமலும் மனம் பதறி ஒரு வார்த்தையும் சொல்லாமலும் இரு. தேவன் வானத்தில் இருக்கிறார், நீ பூமியில் இருக்கிறாய். ஆதலால் உன் வார்த்தைகள் சுருக்கமாய் இருப்பதாக. 1 ராஜாக்கள் 18:36 எலியாவோட அருமையான ஜெபம் இருக்குங்க. பாகாலை தொழுது கொண்டவங்க அதை கூப்பிட இரவு பகலும் கூட்டமா கத்தியால தன்னை குத்தி கிழிச்சுக்கிட்டு அதிகமா ஜெபிச்சிட்டு இருந்தாங்க. ஆனா எலியாவோ மிக மிக சுருக்கமான ஜெபம். நீரே தேவன், நான் உம்முடைய ஊழியக்காரன்னு எல்லார் முன்னாடியும் நினைத்தரலும், அதுக்காக என் ஜெபத்தை கேட்டறலும். அவ்வளவுதான். உடனடியா தேவன் அக்கினியில பதில் கொடுத்து அவரே தேவன் என்றத நிரூபித்து காட்டுறாருங்க. ஏசப்பாவும் சொல்றாரு, நீ முழங்கால் படியிடும் முன்னே உன் தேவை எனக்கு என்னன்னு தெரியும், அதனால நீ ஷார்ட்டா ப்ரே பண்ண போதும் அப்படின்னு சொல்றாரு. இங்க நம்ம பிரச்சனையின் மிகுதியினால ஏதாவது புலம்புவோம். தேவனுக்கு கண் இருக்கா, கால் இருக்கா, வாய் இருக்கா, நான் இந்த சூழ்நிலை அவர் அனுபவிச்சிருக்காரா, எல்லாரோட கஷ்டப்படுறேன் எக்கச்சக்கமான வார்த்தைகளா இதை விட குறையாவோ அதிகமாவோ அள்ளி கொட்டுவோம். இதனால ஒருவேளை தேவன் நம்முடைய அங்கலாய்ப்பை புரிந்து கொள்வார் நம்ம நினைப்போம். அது தவறு. நம்ம அங்கலாய்ப்பு நாம் சொல்லும் முன்னாடியே அவருக்கு தெரியும். நீங்க என்ன சொல்ல வரீங்க, கர்த்தரிடத்தில் நீங்க என்ன எதிர்பார்க்கிறீங்கன்றத மிகவும் சுருக்கமா சொல்லும் போதே தேவன் மகிழ்கிறார். அதை விட அதை துதியோடு சொல்லும் போது மிக வேகமாக உங்க ஜெபம் தேவ சமூகத்தில் எட்டுங்க. இந்த வசனம் 18 சொல்லும் போது நம்ம என்னத்தை கொண்டு வந்தோம், என்னத்தை கொண்டு போறோம். இந்த உலகம் முழுவதும் எல்லார் வீட்லயும் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கும். அவங்களுக்கு அவங்க செய்யறதுதான் நியாயம்னு தோணும். ஒருத்தருக்கு ஒருத்தர் விரோதமாக பேச்சுக்களையும் பிரச்சனைகளையும் பரிமாறிக்கொள்றது வழக்கமா இருக்குது. அதனாலதாங்க சமாதான குறைச்சலும் ஏற்படுது. இங்க என்ன சொல்லி இருக்குதுன்னா, நீ நல்லா சாப்பிட்டு குடிச்சு உன் கையில சம்பாதிக்கிற பத்தியா, அதை அனுபவி, இது ஒண்ணுதான் நிரந்தரம், இதுதான் உன் பங்கு அப்படின்னு சொல்லிட்டு வேதத்துல சொல்லப்பட்டிருக்குது. உண்மைதாங்க. கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறோம், அந்த பணத்துல நிம்மதியா நம்மளால சாப்பிட முடியுதா? ஒரு பக்கம் வியாதிகள் எடுத்துக்கிட்டு போயிடுது, இன்னொரு பக்கம் பிரச்சனைகளின் நிமித்தமாக அதை சரி செய்ய செலவு பண்ண வேண்டியதா இருக்கு. அதை விட நம்ம இதுதான் நிரந்தரம் தெரிஞ்சு விட்டு கொடுத்தாலே போதுங்க. இதே பிரசங்கில இன்னொரு வசனம் சொல்லுது, பூமிக்கு கீழே பிறனுக்கு உதவுவதும் மகிழ்ச்சியா இருக்கிறத தவிர வேற என்ன பெரிய சந்தோஷம் கிடைச்சிட போகுதுன்னு சொல்லிட்டு. உண்மைதான் இல்லைங்களா? ஆதியாகமம் 26:27 ஈசாக்கு அந்த இடத்துல குடியிருக்க கூடாதபடிக்கு அந்த ஜனங்க அவரை துரத்தி விட்டுறாங்க. ஆனா கர்த்தர் அவரோடு இருக்கிறாரு தெரிஞ்சு அவர்கிட்ட போறாங்க. அப்ப ஈசாக்கு சொல்றாரு, என்கிட்ட ஏன் வந்தீங்க, என்ன தேவையில்லாம பகைச்சு அங்க இருக்காதபடிக்கு என்ன துரத்தி விட்டீங்கல்ல அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. ஆனா 29 வசனத்துல இவங்க பதில் என்னன்னா, நாங்க உங்களை தொடவே இல்லை, நன்மை மட்டும்தான் செஞ்சோம், அதனால இப்ப எங்களை சமாதானத்தோட அனுப்பிவிடும் சொல்லிட்டு. ஆனா ஈசாக்கு இங்க ஆர்கியூவே பண்ணல, திரும்பியும் தன்னை நிரூபிக்கல, நீங்க பண்ணது தவறுன்னு நிரூபிக்கல. அதை விட்டுட்டு அவங்க எல்லாரையும் கூப்பிட்டு ஆசீர்வதிச்சு அவங்களுக்கு விருந்து பண்ணினார். அதாவது தீமையை நன்மையினால் வென்றார். பாத்தீங்களா? இது நம்ம கடைபிடிச்சாலே நம்மளோட கூட சமாதானமும் சந்தோஷமும் நிலைச்சிருக்குங்க. நீங்க சொல்லலாம், சிஸ்டர் என் பிரச்சனை நீங்க அனுபவிச்சிருந்தா அதன் வலி
வலி தெரியும், எவ்வளவு வேதனை புலம்ப தோணும். ஆனா இதை விட மோசமான பிரச்சனை ஷத்ரக் மேஷக் அபேத்நேகோக்கு வந்தது. ஆனா அவங்க நம்பிக்கையோ தேவன் மேலுள்ள மகிழ்ச்சியோ அவங்க விடல. அந்த நெருப்புக்குள்ள போய் தைரியமா நின்றப்ப அந்த நம்பிக்கையும் மகிழ்ச்சியும் கடவுளையே கூட்டிட்டு வந்து அந்த நெருப்புக்குள்ள அவங்களுக்கு துணையா நிக்க வச்சு அவரும் மகிமைப்பட்டு அவர்களும் மகிமைப்பட்டார். உபத்திரவத்தின் மத்தியில் இருக்கும் போது கொஞ்சம் பொறுமையா இருங்க. அவசரப்பட்டு எதையாவது செஞ்சிடாதீங்க, அவசரப்பட்டு எதையாவது பேசிடாதீங்க. அமைதியா தேவ சமூகத்தில் இருந்து தேவனுக்கு காத்து கொண்டிருங்க. நீங்க நல்லா சாப்பிடுங்க, மகிழ்ச்சியா இருங்க. கர்த்தர் சொல்லுது, ஆபத்து காலத்துல துவண்டு போயிட்டீன்னா உன்னுடைய பலன் குறுகிடுச்சு. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதுதான் உன்னுடைய பலன்னு சொல்லுங்க. அந்த மகிழ்ச்சி எப்படி வரும்? தேவன் உங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தங்களை நம்பி அவருக்காக காத்து கொண்டிருக்கும் போதுதானே அது வரும். அதை விட்டுட்டு எதையாவது செய்ய ஓடிக்கிட்டு, எதையாவது செய்ய பேசிக்கிட்டு, எதுக்காவது செலவு செஞ்சுக்கிட்டு இருந்தன்னா துக்கத்தின் மேல் துக்கம், செலவின் மேல் செலவு அதிகமாயிக்கிட்டே இருக்குங்க. அதனால தேவ சமூகத்துல அமைதியா காத்திருந்து நல்லா சாப்பிட்டு குடிச்சு சந்தோஷமா இருந்து நம்ம பிரயாசத்தின் பங்கு அனுபவிக்கலாங்க. தேவன் உங்களுக்கு சொன்ன எல்லா காரியங்களும், பெரிய காரியங்களையும் கண்டிப்பா செய்ய போறாருங்க. ஜெபிக்கலாமாங்க. அப்பா, நான் அமைதியாய் வாழ்றதுக்குரிய அநேக வழிகளை நீர் கொடுத்திருக்கிறேன். ஆனா என் உணர்வுகளின் மிகுதியில ரொம்ப இமோஷனல் ஆகி நான் ரியாக்ட் பண்றதுனால என் பிரயாசத்தின் பலனை கூட என்னால அனுபவிக்க முடியாம இருக்குதுப்பா. உம் சமூகத்தில் காத்திருந்து ஈசாக்கை போல விட்டு கொடுத்த கர்த்தாவே, தீமையை நன்மையினால் வென்று உமக்குள் மகிழ்ந்திருக்க, அநேகருக்கு உதவி மகிழ்ச்சியா இருக்க எனக்கு போதிய கிருபை தாருமையா. இயேசு மூலம் பிதாவே, ஆமென். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாளில் உங்களை ஆசீர்வதிக்கும் ஜீசஸ் விஷன்.